அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க. அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க. இவங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. கும்பம் ராசிக்காரங்க எந்த துறையில இருந்தாலும் கடின உழைப்பால தான் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. சுய ஜாதகத்துல சுப கிரகங்கள் பார்வை பெற்றிருந்தா இவங்க எளிமையாக வாழ்க்கையில முன்னேறுவாங்க. கும்பம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தாமதமா கிடைக்குங்க. இவங்க அனுபவசாலியாகவும் புகழை எதிர்பார்ப்பவர்களாகவும் இருக்காங்க. நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க கல்வியில சிறந்து விளங்கினாலும் சிறு வயதுல படிப்பை தவற விட்டதால இவங்க வாழ்க்கையில படிப்பு இல்லாம போகலாங்க. இவங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாகவும் வழிபாடுகள்ல ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. குறிப்பாக கும்பம் ராசியில் பிறந்த பெண்கள் எல்லா பூஜைகளும் செய்வாங்க. ஆனா 7.5 சனியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக தற்போது கடவுளை வணங்குவதை குறித்து கொண்டு வர்றாங்க. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க பேச்ச குறைத்தால் மட்டும்தாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். நீங்க எந்த வேலை எடுத்தாலும் அதை வேகமா செய்ய பாருங்க. ஸ்மார்ட்டா யோசிச்சு ஒரு விஷயத்த எப்படி ஷார்ட்டா முடிக்க வேண்டும் என்பதை நீங்க யோசிக்க வேண்டுங்க. கும்பம் ராசிக்காரங்க தங்களை விட பொருளாதாரத்துல குறைந்தவர்களை மதிக்க வேண்டுங்க. இவங்க செய்த நல்லவை கெட்டவைகளுக்கான பலன்களை கர்மா கொடுப்பாருங்க. கோபம் மற்றும் பிடிவாதத்தை தவிர்க்க வேண்டுங்க. தவறு செய்பவர்களை தூக்கி எறிந்து பேசக்கூடாதுங்க. சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் இவங்க இருக்காங்க. மற்றவர்கள் உங்களை பயன்படுத்தி கொள்ளாம பார்த்துக்கோங்க. மறந்தும் பொய் சொல்லாதீங்க. நீங்க என்ன பொய் சொன்னீங்களோ அது நடக்கும். எப்போதும் நல்லதே பேசுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும். புலம்பக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் இருக்காதுங்க. சோகமாக இருக்காதீங்க. டிவியில வரக்கூடிய சீரியலை பார்க்காதீங்க. ஏன்னா அவை உங்களை மனதளவுல பாதிக்கலாங்க. அவமானங்களை அனுபவமா எடுத்துக்கோங்க. அவமானத்தை சந்தித்த இடத்துல பேரும் புகழும் வாங்கி நின்னீங்கன்னா அதை விட சிறப்பான பதிலடி எதுவுமே கிடையாதுங்க. பதிலடி உங்களுடைய செயல்களாக தாங்க இருக்கணும். விழிப்புணர்வுடன் இருங்க. உங்கள் குடும்பத்திற்கான எதிர்காலத்தை நீங்க தான் உருவாக்கி கொடுக்கணுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுடைய மனசாட்சி தான் உங்களுக்கு சொல்லி இருக்குதுங்க. இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்க. நீங்க எப்படி இருந்த நபர் என்று உங்களுக்கே தெரியுங்க. விதிய மதியால வெல்ல வேண்டிய நேரம் இதுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு வந்து சேருதுன்னு பாத்தீங்கன்னா இது கூட இந்த பிரபஞ்சத்தின் சக்தியாதாங்க இருக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கட்டும். துர்கை அம்மன் வழிபாடு கும்பம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க. பர்ஸ்ல துர்கை அம்மன் படத்தை வச்சுக்கோங்க.
உங்கள் வாழ்க்கையில யாரை சந்தித்தாலும் அவர்களின் நினைவுகளை மறந்து விடாதீங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு எப்படியாவது ஒரு முன்னேற்றம் வருங்க. கஷ்டப்பட்டு ஒரு லைஃப் அடைய போறீங்க அப்படின்னு இருந்தா அதுதான் ரொம்ப சந்தோஷங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. கும்பம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு. ராசியில சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் இருக்காங்க. களத்திரஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய கும்பம் ராசி. கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள் பிறந்தவங்க நம்மளுடைய கும்பம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலிகளா இருப்பாங்க. தங்களின் இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய கும்பம் ராசி இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் 3, 4ஆம் பாதம்,
உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்களின் வேலைகளை திறமையாக செய்து முடிக்க போறீங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க. இந்த மாதம் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்களுடைய சமயோஜித புத்தியால அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து நீங்க தப்பிக்க போறீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்க போகுதுங்க. வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகள் காணாம போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்கா நிறைவேற போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அழகா மாறப்போகுதுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படிப்படியான வளர்ச்சியை காண போறீங்க. வருமானம் நல்ல விதமா இருக்க போகுது. சக ஊழியர்களால உங்களுக்கு நன்மை ஏற்பட போகுது. புதிதாக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. நகை வாங்க போறீங்க, நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடந்துக்க போறாங்க. உங்க வாழ்க்கையே அழகா அற்புதமா மாற போகுதுங்க. நோய் நொடி இல்லாம நிம்மதியான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. கும்பம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கவலைகள் எல்லாம் காணாம போகுதுங்க. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் வரலாங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமா இருந்துக்கோணுங்க. பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகலாங்க. கொஞ்சம் பார்த்து நிதானமோ இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுபறியான நிலை காணப்படுங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் கடைசியில உங்களுக்கு சாதகமா முடியுங்க. பணவரத்து திருப்தியாய் இருக்குங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகள்ல முழு மூச்சோடு செயல்பட்டு முன்னேற்றம் அடைய போறீங்க. பயணங்களின் போது உடைமைகளை பாதுகாப்பா வச்சிருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்க போகுதுங்க. குழந்தைகளின் எதிர்காலத்துக்கான திட்டங்களை செயல்படுத்த போறீங்க. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்க போறீங்க. பெண்களுக்கு பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படுங்க. கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்குங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படித்து முடிப்பதில் கவனமா இருக்கணுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அடுக்கடுக்கா சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. நீங்க உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா,
விநாயக பெருமான மனசுல நினைச்சீங்கன்னாவே போதுங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து காரிய தடைகளும் அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. நன்மைகள் மட்டும்தாங்க நடக்கும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம், ஊதா நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 6ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை, புதன்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை, முல்லை. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும்.